இங்க மேஜரா நாங்க இங்க பண்றது பாத்தீங்கன்னா சிறுதானியங்கள், எல்லா சிறுதானியமே நம்ம இங்க வந்து உமினிக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எண்ணெய் வகைகள் எல்லாமே தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஆட்டி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சுத்தமா. இதுதான் நம்மளோட யூனிட். தேங்காய் பருப்பு ஆட்டக்கூடிய எண்ணெய் எடுக்கக்கூடிய மிஷின், நிலக்கடலை உடைக்கக்கூடிய மிஷின், பல்வரைசர். இதுல வந்து மாவு, அதிகப்படியான மாவு அரைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மிஷின் இது. டீஸ்டோனர், பயிரில் இருக்கக்கூடிய கல் மண்ணு நீக்கிறதுக்கான மிஷின் இது. நம்ம எடுத்த தானியங்களை வந்து பாலிஷ் பண்றதுக்கு உண்டான மிஷின். கலர் ஷார்ட்டர், பயிரில் இருக்கக்கூடிய நமக்கு தேவையில்லாத பொருட்களை வந்து நீக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. கடலக்காய் உடைக்கக்கூடிய டெக்காரிகேட்டர். ஸோ இது எல்லாமே நம்ம எங்கள் ஸ்ரீ பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர்ல தான் வாங்குச்சு. இப்போ இந்த உமி நீக்காத திணையை வந்து நம்ம இதில் இன்புட்லாம் இங்கே தான் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். கஸ்டமர் எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க, 250 கிராம்ல இருந்து 50 கிலோ இல்லை எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நம்ம சிறுதானியத்தில் வந்து திணை, குதிரைவாளி, சாமை, பனிவரகு, கருப்பு கொள்ளு, நாட்டு சக்கரை, இதில் சிறுதானியத்திலே பண்ண சத்து மாவு, தோசை மாவும் நம்மகிட்ட இருக்கு. இன்ஸ்டன்ட் மில்லட் தோசை மாவும் நம்மகிட்ட இருக்கு. தேங்காய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எவ்வளோ லிட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கானது நம்ம சோலார் ட்ரையரில் காய வச்சா நம்மளோட ஓன் கோகோனட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட்டை பயிரில் இருந்து நம்ம பருப்பா, இது நம்ம கிட்ட நம்மளே பண்றது சுத்தமா. ஸோ இது வந்து நம்மளோட குழம்பு மிளகாய் தூள். பார்க்க கலரிங்கே நல்லா இருக்கு சார். அதுக்கு நம்ம சுத்தமான பொருளை போட்டாதான் நமக்கு இதுக்கான கலரும் வரும், இதுக்கான மனமே நமக்கு இருக்குங்க. தானிய வகைகள் எத்தனை டன் கொடுத்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுத்துடலாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. நம்ம கம்பெனி பற்றி நீங்க சொல்லுங்க சார். என் பேர் பிரசாந்த். எங்கள் நிறுவனம் வந்து அழகு மாவண்ட் ஆயில் மில். நாங்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் முத்தூர் காங்கேயம் ரோட்ல இருந்து குட்டப்பாளையம் வர ரோட்ல எங்கள் நிறுவனம் வந்து அமைஞ்சிருக்கு. நாங்கள் இங்கே சுமார் 3 வருஷத்துக்கு மேலே இங்கே மேஜராக நாங்கள் இங்கே பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள், எல்லா சிறுதானியமே நம்ம இங்கே வந்து உமினிக்கு சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக எண்ணெய் வகைகள் எல்லாமே தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஆட்டி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சுத்தமாக. அது போக மீதி பயிர் ஐட்டம் நம்மகிட்ட வந்து பயிர் வகைகள் எல்லாமே இருக்குது. மாவு வகைகளும் நாங்கள் வந்து இங்கே நம்ம சொந்தமாக எல்லாமே அரைச்சி எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே கலக்காமல் நாங்கள் வந்து சுத்தமான முறையில் நாங்கள் இங்கே கொடுத்துட்ருக்கோம். ரா மெட்டீரியலாக வர்றதை நீங்கள் அரைச்சி சுத்தமான முறையில் அவங்களுக்கு கஸ்டமருக்கு நாங்கள் வந்து நேர்பட விவசாயிகிட்ட வாங்கி எங்களால் இங்கே எல்லாமே தனியாக தரம் பிரித்து அதில் வர பொருட்களை வச்சு தான் நாங்கள் வந்து சுத்தமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் எங்ககிட்ட எந்த விதமான கலப்படமும் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் பொருள் எங்ககிட்ட எப்பவுமே கிடைக்கும். ஓகே சார், டெமோ பார்த்துலாமா? அடுத்து கண்டிப்பாக அடுத்து என்னென்ன மிஷினரிஸில் என்னென்ன மாதிரி ப்ராசஸ் நம்ம பண்ணுறோங்கிறத நம்ம ஃபுல்லாக டெமோவாக பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளோட யூனிட்டு. ஸோ இதில் தான் நம்ம எல்லா வகையான தானியத்தையும் வந்து சுத்தம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ முதல்ல இது வந்து தேங்காய் பருப்பு ஆட்டக்கூடிய எண்ணெய் எடுக்கக்கூடிய மிஷின். 2 கிலோலேருந்து தேங்காய் பருப்பு ஆட்டுறதுனா நம்ம இதில் ஆட்டி அதிலிருந்து தேங்காய் எண்ணெய் தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய மிஷின் இது. ஸோ இது வந்து நிலக்கடலை உடைக்கக்கூடிய மிஷின். இதில் மற்ற பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, உளுந்து, இதுபட்ட பயிரையும் நம்ம இதில் உடைச்சி தனியாக கிரேட் பண்ணி பிரித்து எடுத்துக்கலாம். இது வந்து பல்வரைசர். இதில் வந்து மாவு, அதிகப்படியான மாவு அரைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மிஷின் இது. இது வந்து கல் மண்ணு நீக்கக்கூடிய டீஸ்டோனர், பயிரில் இருக்கக்கூடிய கல் மண்ணு நீக்கிறதுக்கான மிஷின் இது. இது வந்து கைக்குத்தல் அரிசி, நம்ம அரிசி நெல்லில் இருந்து உமி நீக்கி கைக்குத்தல் முறையில் அரிசி தயாரிக்கிற சிறுதானியத்தை கைக்குத்தல் முறையில் நம்ம எடுக்கக்கூடிய மிஷின் இது. இது வந்து பாலிஷ் பண்ணுறது, நம்ம எடுத்த தானியங்களை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின். இது வந்து புண்ணாக்க உடைச்சி தூளாக்கக்கூடிய மிஷின். இதில் மாட்டுக்கு ஆட்டுக்கு தேவைப்படுற தீவனங்களும் நம்ம வந்து உடைச்சி தூளாக்கலாம். இது வந்து ப்ரீ கிளீனர். இதில் பயிரில் இருக்கக்கூடிய தூசு இதெல்லாம் நீக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய மிஷின். இது வந்து தால் ஸ்பிளிட்டர். இதில் நம்ம எல்லா வகையான பயிரையும் நம்ம உடைச்சி சுத்தம் பண்ணி கொடுக்கக்கூடிய மிஷின் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங், சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வேன் சீலர்மாங்க. இதில் நம்ம பேக்கிங் பண்ணுறதுக்கு மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து பெரிய சைஸ் பேக்கிங் மிஷின். இதில் வந்து 1 கிலோ வரைக்கும் நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து நீட்டாக பேக் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து கலர் ஷார்ட்டர். இதில் நம்ம பயிரில் இருக்கக்கூடிய கருப்பு, நமக்கு தேவையில்லாத பொருட்களை வந்து நீக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடியது. இது எண்ணெய் ஆட்டக்கூடிய செக்கு. இதில் வந்து நம்ம ஒரு பேட்சுக்கு மினிமம் 25 கிலோ வரைக்கும் நம்ம தேங்காய் பருப்பு ஆட்ட முடியும். 20 கிலோலிருந்து கடலை, எள்ளு நம்ம ஆட்ட முடியும். இது வந்து மாவு அரைக்கக்கூடிய பல்வரைசர். இது வந்து மிளகாத்தூள், மசாலா அரைக்கக்கூடிய புல்லட் மிஷினரி. எவ்வளோ மிஷின் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் டெமோ காட்டுன்னு சொன்னீங்களா, எந்த மிஷின் சார் பார்க்கலாம்? இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்து மில்லட் டீஹெல்லர், சிறுதானியம் இல்லைன்னா நெல்லில் உமி நீக்கிறது, கைக்கூத்தல் முறையில் உமி நீக்கி சுத்தம் பண்ணக்கூடிய மிஷினில் தான் நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். இதில் எப்படி ரா மெட்டீரியல் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோங்கிற வீடியோவை இதில் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. ஓகே சார், ஓகே. எப்படி ஆக்சுவலாக இப்போ இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது மட்டும் சொல்லுங்கள். இப்போ இது வந்து சுத்தம் பண்ணாத ஒரு திணை.
ஓகே இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து சுத்தம் பண்ணாத திணை. இது மேல இருக்கக்கூடிய இந்த உமியை தான் நம்ம கஸ்டமர் வந்து machine இப்படி தான் மூலமா கொடுப்பாங்க. நீக்க போறோம். ஆமாங்க. இது ஒரு விவசாயிட்ட இருந்து இப்படி தான் நமக்கு இந்த பொருளா கிடைக்கும். இதுதான் கிடைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கல், மண், தூசி இது எல்லாத்தையும் நம்மளோட மிஷினரிஸில் நீக்கிட்டு இது மேலே இருக்கக்கூடிய இந்த தானியத்தில் இருக்கிற அந்த உமியை மட்டும் நம்ம இதில் பிரித்து எடுக்க போகிறோம். உமி மட்டும் இல்லாம இதை எல்லாமே பிரித்து எடுத்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் என்னங்கிறது இப்போ நம்ம லைவாக உங்களுக்கு காட்ட போகிறோம். இப்போ இந்த உமி நீக்காத திணையை வந்து நம்ம இதில் இன்புட்லாம் இங்கே தான் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே சார், இப்போ லோடு இது பண்ணியாச்சு. அதுக்கடுத்து மிஷின் ஆன் பண்ண போகிறோம். ஆமாங்க. இது வந்து உமி நீக்கிறதுக்கு முன்னாடி இருந்த திணை. இது உமி நீக்கினதுக்கு அப்புறம் நமக்கு திணைங்கிறது சுத்தமாகி இந்த மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ உமி நீக்கி வந்துருச்சு எல்லாமே. இதுக்கடுத்து அடுத்த ப்ராசஸ் என்ன சார்? அடுத்து இதை பாலிஷ் போட்டு Polish பண்றது. நம்ம இதில் இருக்கக்கூடிய கல், மண் நீக்கி நம்ம எப்படி கேட்குறாங்களோ பேக்கிங் ஆக்சுவலா உமி மட்டும் நீக்கி இருக்கு. ஆமா. அதுக்கடுத்து இன்னுமே பாலிஷ் பண்றப்ப வந்து ப்ராசஸ் இருக்கு. பாலிஷ் கல்லு வேணும்னா பாலிஷ் பண்ணலாம், இல்லாட்டி இதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு குரணை இதை மட்டும் நம்ம தனியாக பிரித்து அதுக்கு அடுத்த ப்ராசஸாக பேக்கிங் பண்ணி பாலிஷ் பண்றதுக்கு எந்த மிஷின் சார்? பாலிஷ் பண்ணுறது நம்ம அந்த மிஷினில் பாலிஷ் மிஷின்ல பாலிஷ் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க பேக்கிங். ஆமாம். பேக்கிங்னா எப்படி சார், நீங்க கஸ்டமர் எவ்வளவு கேக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாங்க. 250 கிராம்ல இருந்து 50 கிலோ இல்லை எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம சுத்தம் பண்ண சிறுதானியத்தை இந்த பேக்கிங் மிஷின் மூலமாக தான் பேக் பண்ணி நம்ம ஃபைனல் ப்ராடக்டாக நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இப்போ அடுத்து வந்து கஸ்டமர் கொண்டு வந்திருக்க கோதுமை. இப்போ கோதுமை மேலே இருக்கக்கூடிய தோலை நம்ம வந்து இதில் நீக்கி காட்ட போகிறோம். கோதுமை போடுறதுக்கு முன்னாடி இருந்த தானியம் இது. அதாவது கஸ்டமர் கொடுத்துருக்கீங்க சார்? ஆமாங்க. இது வந்து நம்ம சுத்தம் பண்ணி வந்தது. சார் இந்த மிஷின் வந்து அவருக்கு எவ்வளோ சார் அவுட்புட் கொடுக்கும்? இது மணிக்கு கிட்டத்தட்ட 60லேருந்து 100 கிலோ வரைக்கும் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். அது தானியத்தை பொறுத்து. பெருசா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நேரம் குறையும், அதிகமாகும். சிறிய தானியமா இருந்தா தானியத்தை பொறுத்து நம்ம அது மாறுபடும். இந்த மிஷின் வந்து கரண்ட் யூனிட்லாம் எவ்வளோ சார் பிடிக்கும்? இது மட்டும் ரொம்ப கம்மியான கரண்ட் செலவு தான் எடுத்துக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 HP மோட்டரில் இயங்கக்கூடிய இயந்திரம் தான். ஸோ அதுக்கு என்ன கரண்ட் 1 மணி நேரத்துக்கு ஆகுமோ அதே செலவு தான் இதுக்கு ஆகும். இப்போ இவ்வளோ மிஷின்ஸ் எனக்கு வச்சிருக்கீங்களா? மிஷின்ஸ்ல எங்கே சார் பை பண்ணீங்க, எங்கே வாங்குனீங்க? இது வந்து கோயம்புத்தூர்ல இருகூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ்ல வாங்கினோம். இந்த தோல் எல்லா நீக்கக்கூடிய மிஷின்ஸும் அங்கே தான் வாங்கிருக்கீங்க? கிட்டத்தட்ட எல்லா மிஷின்ஸ்னா இந்த கல், மண் நீக்கிறது, உமி நீக்கிறது, பாலிஷிங் மிஷின், அப்புறம் ப்ரீ கிளீனர், தால் ஸ்ப்ளிட்டர், அது போக பல்வரைசர், கடலக்காய் உடைக்கக்கூடிய டெக்காடிகேட்டர். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த ஸ்ரீ பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூரில் தான் வாங்கிச்சு. அது நம்ம சேனல் மூலமாக வந்த வீடியோஸும் நம்ம பார்த்துட்டு தான் அங்கே போய் அப்ரோச் பண்ணி மிஷின் வாங்கி இன்னைக்கு அதில் சிறுதானியத்திலேருந்து நிலக்கடலையிலேருந்து எல்லா பொருளும் நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், உங்கள் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்தது? உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்லாம் பண்ணி கொடுத்தாங்க? மேஜராக மற்ற இதுக்கு கம்பேர் பண்ணல எனக்கு சர்வீஸ் சப்போர்ட் வந்து அங்கே நல்லா இருக்கு. இது வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா குயிக்காக வந்து அதை அட்ரஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இங்கேயே வந்து நமக்கு அதுக்கு மாட்டி டெமோ ஓட்டி காட்டுறதுலேருந்து எல்லாமே அவங்களே எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நம்ம கால் பண்ணாலும் இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் இருக்குது. இன்னொன்று சிரமம்னாலும் நமக்கு வந்து நேர்பட வந்து சர்வீஸ் வைஸ்லையும் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு குறையும் வந்ததில்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து திணை கோதுமையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி பேக்கிங் முதல்ல எல்லாமே பார்த்தோம். இது மாதிரி வேற என்ன சிறுதானியங்களை நம்ம வச்சு சேல் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணி கொடுத்துருக்கோம்? ஸோ நம்ம சிறுதானியத்தில் வந்து திணை, குதிரைவாளி, சாமை, அப்புறம் பனிவரகு,
ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கருப்பு கொள்ளு, கருப்பு கொள்ளு. ஆமாங்க, நாட்டு சர்க்கரை, அப்புறம் இதில் சிறுதானியத்தில் பண்ண சத்து மாவு, ஓகே சார். அது போக தோசை மாவும் நம்மகிட்ட இருக்குது. இன்ஸ்டன்ட் மில்லட் தோசை மாவும் நம்மகிட்ட இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பொடி, சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து எள்ளு பொடி, சாப்பாட்டில். இது ரெண்டும் நம்ம டைரெக்டாக சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளுல பொடி இருக்குது நம்மகிட்ட. ஸோ இது வந்து கொள்ளு பொடி, கொள்ளு பொடி. நிலக்கடலை பருப்பா வேணுனாலும் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உளுந்து, உடைச்ச உளுந்து. மீதி வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு, கடலை மாவு, ராகி மாவு, கோதுமை, அப்புறம் கம்புல மாவு இருக்கு. ஸோ உடைச்ச கம்பு நம்மகிட்ட இருக்குங்க. உடைச்ச கம்பு. அப்புறம் மீதி தானிய ஐட்டத்துல எல்லாமே நம்மகிட்ட. இது வந்து நாங்க பேக்கிங் பண்ணி உங்களுக்கு ஆன்லைன்ல வேணுனாலும் எங்களால் இங்க இருந்து அனுப்ப முடியும். லோக்கல்ல பண்றது இல்லாம ஆன்லைனும் எங்களால் அனுப்ப முடியும். எங்க கேட்குறாங்களோ அங்க வந்து. ஸோ நம்ம ஆயில்ல இருந்து கடலெண்ணெய், தேங்காய், நல்லெண்ணெய், இது மூணும் நம்ம இங்கேயே பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. ஸோ அது உங்களுக்கு தேங்காய் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிளியராக ஆயில் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுக்கானது நம்ம சோலார் ட்ரையரில் காய வச்சா நம்மளோட ஓன் கோகனட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். ஆக்சுவலாக நம்ம வந்து எத்தனை லிட்டர் எண்ணெய் வேணாலும் நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாமா சார்? அந்த மாதிரி வாங்கிக்கலாங்க. முன்கூட்டியே ஆர்டர் சொன்னால் தேங்காய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எவ்வளோ லிட்டர் வேணாலும் வாங்கிக்கலாம். அதனால தானிய வகையில் எத்தனை டன் கொடுத்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி பாலிஷ் பண்ணி கொடுத்துடலாங்க. எத்தனை டன் எவ்வளோ இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் எவ்வளோ டேஸ் சார் நம்ம எடுத்துப்போம் நம்ம இந்த மாதிரி டெலிவரி பண்ணுறதுக்கு? அது வந்து நம்ம 1 டன் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நாளில் நம்மளால் ப்ராசஸ் பண்ண முடியுங்க. ஸோ அது தானியத்தை பொறுத்து. சின்ன தானியமாக இருக்கும்போது சீக்கிரம் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் 1 டன் ஒரு நாளைக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணி தர முடியும். இது என்ன பயிர் சார்? என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசி பயிரை நம்ம வறுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம். பாசி பயிரை அப்படியே நம்ம குழம்பு வச்சுக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து தட்டை பயிரில் இருந்து நம்ம பருப்பா இது நம்மகிட்ட நம்மளே பண்றது சுத்தமா. இது நம்மகிட்ட எப்பவுமே கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட வந்து குழம்பு மிளகாய் தூள், கறி மிளகாய் தூள் நாமளே சுத்தமா அரைச்சு கொடுத்துட்டு இருக்கிறேங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய மிளகாய். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விதை, அதிலிருந்து வரக்கூடிய ஃபங்கஸை வந்து அஃப்லாடாக்சின்பாங்க. ஸோ அதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வயிற்று கேன்சர் உண்டாக்குறதுக்கான ஒரு இதுவும் இருக்குங்கன்னு அஃப்லாடாக்சினுக்கு அந்த இது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி மிளகாயை பயன்படுத்துறதுல நம்ம சுத்தமான மிளகாய் மட்டும்தான் பயன்படுத்தி நம்ம அரைச்சி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது வந்து நம்மளோட குழம்பு மிளகாய் தூள். பார்க்க கலரிங்கே நல்லா இருக்கேன் சார். அதுக்கு நம்ம சுத்தமான பொருளை போட்டாதான் நமக்கு இதுக்கான கலரும் வரும், இதுக்கான மனமே நமக்கு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு இது தெரியாமல் இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி ரேட் கம்மியாக கிடைக்கிற மிளகா, மல்லி இதை பயன்படுத்தி போடுறதுனால தான் அதிகமான கேன்சர் இன்னைக்கு வந்து இந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட் சுற்றியும் வந்து கேன்சர் கேசஸ் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சார். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம இதில் வந்துட்டு நம்ம யூனிட்டில் என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன சேல் பண்ணுறோம், முதல்ல எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ வந்துட்டு நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, எப்படி ஆர்டர் பண்ணுறது மட்டும் மக்களுக்கு சொல்லுங்கள் சார். சார் நமக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே வரக்கூடிய நம்ம மொபைல் நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் ஆர்டரும் நீங்கள் பண்ணலாம். நம்மளோட லொக்கேஷனையும் வந்து கீழே லிங்க் கொடுக்குறோம், உங்களுக்கு டேக் பண்ணுறோம். இல்லை நேர்பட வர மாதிரி இருந்தால் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் முத்தூரில் காங்கேயம் ரோட்லேருந்து குட்டப்பாளையம் ரோடு திரும்புகிற இடத்துல எங்களோட மில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ கீழே இருக்க லொக்கேஷன் லிங்க் மூலமாக நீங்கள் நேர்பட வந்து கூட பொருளை வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். தேங்க்யூ. உணவூட்டும் விவசாயத்துக்கு உயிரூட்டும்.